ஆவுடையார் கோயில் சென்றார். திருப்பெருந்துறை. அது என்ன சொல்கிறான்னா, பெருந்துறைங்கிறது ஒரு துறைமுகமாக இருந்த ஒரு இடம். அங்கே நிறைய வணிகம் ஏற்பட்டது. அங்கே குதிரைகள் உலகத்தில் இருக்கிற பல்வேறு இடங்களில் இருந்தெல்லாம் வந்து அந்த குதிரை வியாபாரம் எல்லாம் நடக்கிற ஒரு இடம். இங்கேருந்து நீங்கள் சொல்லுங்க. குதிரை ராஜா மாணிக்கவாசகர் மந்திரியாக தானே இருந்தாங்க. ஆமாம். ஸோ ரொம்ப ஞானமானவர். ஸோ அவரை போய் குதிரையெல்லாம் அரேபியன் குதிரையெல்லாம் வாங்கிடுவான்னு அனுப்புகிறார் அரசர். நிறைய பைசா கொடுத்து அரேபியன் குதிரை வாங்க வேண்டியவர் அந்த இடத்துல சிவன் ஒரு முதியோர் ரூபமாக இருக்கார். பார்த்து மாணிக்கவாசகர் பார்த்த உடனே ஈர்த்தன்மை ஆட்கொண்டாருங்கிற மாதிரி அவரை பிடிச்சிருந்தார் சுவாமி. அதுக்கப்புறமா குதிரையை மறந்துட்டார் அவர் கம்ப்ளீட்டாக. குதிரைக்கு வாங்கின காசெல்லாம் ஈசனுக்கு கோவில் கட்டி அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் அவர். இவர் இந்த மாதிரி உட்காந்துருக்காருன்னு பாண்டிய மன்னனுக்கு கேட்குறாரு இல்லையா? கேட்டோம்னா இல்லடா நான் குதிரைக்கு வச்சிருந்த பைசாவெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு என்னன்னு அதான் சொல்லுவாள், பரியை நரியாக்கி அந்த மாதிரி அனுப்பி கொடுத்தா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மாணிக்கவாசகருடைய ஸ்தலம். ஆமாம். நிறைய பியூட்டிஸ் ஆஃப் த டெம்பிள் என்னன்னா, அங்கே நந்தியே கிடையாது. நீங்கள் அந்த வெளியில் நின்று பார்த்தீங்களே சொன்ன. ஆமாம். அதாவது உள்ளே நுழையும் பொழுது துவஜஸ்தம்பம் இருக்கும். எல்லா கோயிலையுமே நந்தி இருக்கும். இந்த கோயிலில் துவஜஸ்தம்பமும் கிடையாது, நந்தி கிடையாது. வெளியில் நின்று பார்த்தாலே அந்த சன்னதி தெரியும். ஆமாம். ஸோ சுவாமியை பார்க்க முடியாது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நந்தியே மாணிக்கவாசகர் ரூபமாக நந்தியே மாணிக்கவாசகருடைய அவதாரம். அதனால அந்த கோவிலில் நந்தி இல்லை. ஆமாம். மாணிக்கவாசகர் நந்தியோட அவதாரமாக இருந்ததுனால நந்தி கிடையாது. ஸோ சுவாமிக்கு ஆவுடையார் மட்டும்தான் சதுர ரூபத்தில், லிங்க வடிவம் கிடையாது. ஸோ அதனால ஒரு குவளை சாத்தி ஆவுடையார் மேலே அது சாத்தியிருக்கா. அதுக்குள்ளே இருக்கிறது ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு இதில் ஆத்மநாதர். அதாவது நம்ம குவளை தான் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்க அந்த ஆத்மாவை காப்பவராக அந்த ஆத்மநாதர் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமியோடைய பேர் ஆத்மநாதர். மேலே லிங்கமே கிடையாது, லிங்க ரூபம் கிடையாது. ஆவுடையார் மட்டும் சதுர வடிவில் இருக்கார். இதுதான் பார்த்தோம்னா அம்பாளுக்கும் ரூபம் கிடையாது. யோகாம்பாள். அதாவது தக்ஷனோட போச்சுண்டு அவர் அம்பாள் தக்ஷன் யாகம் பண்ணும் பொழுது சுவாமியை கூப்பிட்டுக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் தவம் பண்ணலாம். தவம் பண்ணும்போது அரூபமாக தவம் பண்ணினதுனால அந்த இடத்துல அம்பாளுக்கு ரூபம் கிடையாது. ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி வச்சிருக்கா ஒரு கதவு. அதுல நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய பாதம் மட்டும்தான், அம்பாளுடைய பாதம் மட்டும்தான் தரிசனம் பண்ண யோகாம்பாள் அருவருக்கும். அதனால ஈஸ்வரன் அங்கே அந்த நரியை பரியாக்கிய இடம் அப்படின்னு சொல்கிறா. அதனால அந்த சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அரேபியன் குதிரையிலிருந்து பல தேசங்களிலிருந்து வந்த பலவிதமான குதிரைகளுடைய சிற்பங்கள் தத்ரூபமான ஒரு சிற்பங்கள். அதை மிஸ் பண்ணவே யாருமே மிஸ் பண்ணாமல் இப்போ இந்த ஆத்மநாதர் கோவிலுக்குள்ளே நுழைஞ்சாலே முக்தி மோட்சம் அப்படிப்பட்ட ஸ்தலம். ஏன்னா இங்கே ஆத்மநாதர் மாணிக்க வாசகருக்கு தானே மாணிக்க வாசகராக இருந்து சீடனாகிய மாணிக்க வாசகருக்கு அந்த சிவபுராணமே மாணிக்க வாசகர் எழுதினதுன்னு அந்த ஸ்தல விருஷம் அதுக்கு கீழே உட்காந்து அவர் தரிசனம். ரெண்டுமே மாணிக்க வாசகராக இருக்குது. குருவும் சிஷ்யனும் ஈஸ்வரனும் மாணிக்க வாசகரும் ரெண்டுமே மாணிக்க வாசகர் ரூபத்திலேயே உட்காந்து அங்கே உபதேசம் தீட்சை கொடுக்குற அந்த ஒரு ரொம்ப புண்ணியமான அந்த ஒரு ஸ்தலம். இதை கண்டிப்பாக அத்தனை பேரும் ஒரு தடவை பிளான் பண்ணி அது எங்கே எப்போ போய் அந்த கோவிலை போய் பார்க்கணும். அங்கே ஈசன் குருந்தை மரம் ஸ்தல விருட்சம். அந்த குருந்தை மரத்துக்கு கீழே மாணிக்க வாசகர் ரூபத்தில் சிவபெருமானும் மாணிக்க வாசகரே தானாகவும் 2 மாணிக்க வாசகர் இருப்பார். ஒருத்தர் குரு கோலத்தில் ஈசன் உபதேசம் பண்ணுறது. இதில் என்னென்னா அங்கே ஸ்தலப்புரா அது இந்த நேரில் பார்த்தா துவஜஸ்தம்பமும் நந்தியும் இல்லைங்கிறதுனால அங்கே மாணிக்க வாசகரே நந்தி அவதாரமாக வந்ததுனால நந்தி இல்லை. அதனால் அங்கே ஆத்மலிங்கம் தான் இருக்குது. அங்கே சிவலிங்கம் இல்லை. அதனால் நந்தியும் இல்லை. ஆனால் அவள் 2 பேருமே மாணிக்க வாசகர் ரூபத்தில் ஸ்தல விருட்சத்துக்கு கீழே உட்காந்து அந்த உபதேசம் பண்ணுற ஸ்தலம். அங்கே அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா பிரதோஷ பூஜை இல்லை. நீங்கள் சாதாரணமாக சிவன் கோயிலில் பிரதோஷ பூஜை இல்லை.
அங்கே வந்து ஒரு சிவனடியார் சொல்லிட்டு இருந்தார் என்னன்னா, எல்லா கோயிலையும் சிவனை வந்து தேரில் வச்சு, அம்பாளுமே சிவனையும் தேரில் வச்சு நாஷன் போவா. இங்கே வந்து தொண்டர், சிவனுடைய தொண்டர் மாணிக்கவாசகர் தான் வந்து ஆஷன் போவா. எல்லாமே பூஜை வந்து தொண்டர்களுக்கு தான், பக்தர்களுக்கான ஒரு கோவில். அப்படி உலகத்திலே எங்க இருக்கு அப்படின்னா, மதத்திலேயே இந்து மதத்துல தான் தொண்டனையே பூஜை பண்ணக்கூடிய ஒரு இடம்னா அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி. பக்தர்களுக்கான ஒரு பூஜை, பக்தர்களுக்கான ஒரு கோவில். அந்த இங்க வந்து ஈசனும் அம்பாளும் அரூபமாக ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா இருக்கா சுவாமி. அந்த வெளி பிரகாரங்கள்லாம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த ஒரு இடத்துல விருந்தமர விருட்சத்துக்கு கீழே ஒரு சிவனடியார் வந்து எல்லாத்துக்கும் பேசிட்டு இருந்தார். அவர் பேசுனதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா வந்து வி காட் அப்சர்வ் பண்ணிட்டு அதில் அப்படியே லயிச்சு உட்காந்துட்டோம். ஆனால் அத்தனை அழகாக பேசியிருக்காரு, அத்தனை அழகாக பேசியிருக்கார். பக்தினா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அவ்வளோ அருமையாக பேசினார். காரைக்கால் அம்மையாருடைய பக்தியை பற்றி பேசினார், மாணிக்க வாசகர் பற்றி பேசினார், திருவாசகத்தை பற்றி பேசினார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நாயன்மார்களுடைய பக்திக்கு நாம தலை வணங்கணும். ஒவ்வொரு நாயன் அந்த நால்வர்களையும் வந்து யார் வேணா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, குருவா மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அவ இல்லாட்டி இன்னைக்கு நாம இல்லை. அவ அந்த பக்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்காட்டி, அவ இந்த புராணங்களையும் அவ சிவனுடைய திருவிளையாடலையும் சொல்லாம இருந்திருந்தா நமக்கு இன்னைக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது. நம்மளை வழி நடத்துறதுக்காக இவர் இந்த நால்வரும் வந்ததுக்கோசரம் அவர் பேசின அந்த பேச்சு வந்து அவருடைய ஒவ்வொரு அணுகும் அவருக்கு இருந்த அந்த பக்தி அற்புதமா இருந்தது. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசினா, அதாவது நான் குடும்பத்துல பிறந்துட்டேனே, குடும்பத்துக்குள்ள இந்த சூழல் எல்லாம் சுழல்ல மாட்டின்னு இருக்கேனே, நான் எப்படி இதுலேருந்து வெளியில வருது அப்படின்னா, நீ வந்து உன் கணவரிடத்தில் அன்புக்கள், மனைவி இடத்துல அன்பு வச்சுக்கோ, குழந்தைங்களிடத்துல அன்பு வச்சுக்கோ, உறவுகளிடத்துல அன்பு வச்சுக்கோ, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோ. ஆனால் அது எல்லாம் வந்து ஒரு கடமை உணர்வோட வச்சுக்கோ. ஆனால் சுவாமி கிட்ட போகும்போது சுவாமி கிட்ட என்ன சொல்லணுமா, மேலாம் நான் ஏதோ வா அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அன்பு சும்மா வச்சிருக்கேன், உங்ககிட்ட வச்சிருக்க அன்பு தான் சுவாமி. இது ஒரு நாடகமா வச்சு, இதெல்லாம் ஒரு நாடகம் சுவாமி. அவள்கிட்ட வச்சிருக்க வச்சிருக்கிறது தான் பேரன்பு, நிஜமான அன்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சுவாமி கிட்ட ஏதோ அன்பு பண்ணுற மாதிரி போய் தினம் பண்ணிட்டு உலகத்தில் இருக்க இவா கிட்டலாம் தான் நம்ம வந்து அன்புன்னு சொல்லி அதில் நம்ம மறந்து நம்ம வந்து யூ கெட் என்ன சொன்னார்னா, அது மெயினாக நீங்கள் வந்து இதில் மாட்டின்னு விடுற சிக்கின்னு விடுறேன். ஆனால் அதை நீங்கள் ரிவர்ஸாக பண்ணணும். இந்த அன்பை வந்து ஒரு நாடகமாகவும், சுவாமியிடத்தில் வைக்கின்ற அன்பை உண்மையாகவும் வைக்கணும். அதை மாற்றி பண்ணாதீங்க. அதுக்கு வந்து இந்த திருவாசகத்தை நீங்கள் சொல்ல உங்களுக்கு தன்னால அந்த அன்பு, அந்த பக்தி வரும், உங்களுடைய எலும்பு கூட உருகும் அப்படிங்கிறது. அதாவது அவர் பேசின விதம் வந்து இதுவரையும் கேட்காத ஒரு ஸ்பீச் மாதிரி வந்து ஸ்பீச் கொடுத்தா மாதிரி. அதுவும் எந்த இடத்துலனா, இந்த குண்ட மரத்துக்கு அடியில எங்க மாணிக்க வாசகர் ரூபமாகவே ஈசன் வந்து மாணிக்க வாசகருக்கே உபதேசம் பண்ணினாரோ அந்த இடத்துலயே உட்காந்து ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை எங்களுக்கு கிடைச்சது. எங்களுடைய பாக்கியம் இது வந்து மகாபெரிவா அனுகிரகமும் மாமாவோட ஆசீர்வாதமும் நடத்தி கொடுத்ததுன்னு சொல்றேன். கண்டிப்பாக அவ்வளோ அழகாக. அதுவும் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்தோம்னு நினச்சோம். ஆனால் வந்து சுவாமி அங்கே போனதும் ஒரு டைம்லெஸ்னஸ் வந்துடும். அப்படியே உட்காந்துட்டோம்னா அது உட்கார வச்சது அந்த அடியாரோடைய அந்த ஒரு சின்ன சின்ன வயசுல அவர் பேசிய அந்த விஷயம் அப்படியே கட்டி போட்டுட்டுன்னு சொல்லலாம். அற்புதமான ஒரு உரை, அழகாக இருந்தது. அங்கேருந்து முடிச்சுட்டு திருமயம் வந்தோம். திருமயமில் வந்து பியூட்டி என்னென்னா வந்து அந்த இடத்துல சுவாமி வந்து ரொம்ப அழகாக இருந்தார். ரங்கநாதர் சுவாமியாகவும் இருந்தார் இல்லையா? அவர் வந்து கிடந்த கோலத்திலே இருந்தார், நின்ற கோலத்திலே இருந்தார். ஆனால் பக்கத்துலேயே ஈஸ்வரன் இருந்தது. சத்திய பெருமாள் கோவில். இது திருமயமே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே வந்து நடக்கிற டிஸ்டன்ஸில் தான் பெருமாள் கோவிலும் இருக்குது, ஈஸ்வரன் கோவிலும் இருக்குது. அதில் அந்த சுவாமி கிடந்த ரூபத்தில் பார்க்கும்பொழுது அந்த ஹோல் வந்து நம்ம எங்கேயும் வைகுண்டத்துக்கே தான். அந்த தரிசனம் பண்ணினா நம்ம வைகுண்டத்தில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். அதுவும் அந்த திருப்பாதம் இருக்கிற இடத்துல இருந்து பாத சேவை பண்ணணும். நம்ம அங்கே போய் நின்னா பாத சேவையிலேருந்து ஆதிசேஷன் வரை ஃபுல்லாக தரிசனம் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு அண்ட் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பட்டாச்சாரியர் இருக்கட்டும், சிவாச்சாரியர்கள் இருக்கட்டும், அத்தனை பெருமையாக அத்தனை பொறுமையாக நமக்கு அந்த ஸ்தல புராணங்களை பற்றி அவள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சத்யமூர்த்தி பெருமாள்